வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம், ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த போலீசார். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி கவலை அளிக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு, பிரதமர் மோடி கண்டனம். முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு 1003 ஆய்வு கட்டுரைகள் வரப்பெற்றுள்ளன. அமைச்சர் PK சேகர் பாபு தகவல். மோடி மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. இடைத்தேர்தல் வெற்றி குறித்து கார்கே கருத்து. டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு தொடர்பாக அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முக்கிய கட்சிகளாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி நேருக்கு நேர் மோத உள்ளது. ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களம் இறங்கியுள்ளார். அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களம் இறங்கியுள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தினார். இந்த துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் கூடியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் ட்ரம்பை சுற்றி பாதுகாப்பு அரணாக மாறினர். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், தனது நண்பரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை அடைந்தேன். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை. அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன். எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள் மற்றும் மக்களுடன் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சூழலில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தினார். டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி MP இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில், அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சியால் நான் மிகவும் கவலை அடைந்துள்ளேன். இத்தகைய செயல்கள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். அவர் விரைவில் பூரண குணமடைய வாழ்த்துகிறேன் என்று ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்தார். இதனை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் அன்புமணி உட்பட 29 பேர் போட்டியிட்டனர். இதில் திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா மொத்தம் 1,24,053 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். பாமக வேட்பாளர் அன்புமணி 56,296 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா 10,602 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தார். இருப்பினும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா உட்பட 27 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர்.
இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 11 பேரையும் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி திருவேங்கடம் என்பவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலை 5:30 மணி அளவில் விசாரணைக்காக திருவேங்கடத்தை போலீசார் சென்னை மாதவரம் ஏரிக்கரை அருகே அழைத்து சென்றுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலையின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது திருவேங்கடம் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தற்காப்புக்காக போலீசார் திருவேங்கடத்தை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதாக தெரிய வந்துள்ளது. சென்னை வடக்கு காவல் கூடுதல் ஆணையர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெறுப்பு அரசியலை பொதுமக்கள் முற்றிலும் நிராகரித்துள்ளதை இந்த இடைத்தேர்தல் வெற்றி காட்டுவதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். நாடு முழுவதும் 13 தொகுதிகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி 10 இடங்களில் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. மேலும் பாஜக 2 தொகுதிகளிலும், பீகாரின் ரூபாலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங்கும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் பிரதமர் மோடி மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக இடைத்தேர்தல் வெற்றி குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சட்டசபை இடைத்தேர்தலின் சாதகமான முடிவுகளுக்காக பொதுமக்கள் அனைவரின் முன் தலை வணங்குகிறோம். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகமான சூழ்நிலைகளில் கடுமையாக உழைத்த காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்துகிறோம். பாஜகவின் ஆணவத்தையும் தவறான நிர்வாகத்தையும் எதிர்மறை அரசியலையும் பொதுமக்கள் தற்போது முற்றிலுமாக நிராகரித்துள்ளதையே இந்த வெற்றி காட்டுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவின் அரசியல் மீது மக்களுக்கு உள்ள நம்பகத்தன்மை குறைந்து வருவதற்கு இந்த வெற்றிகள் வலுவான சான்றாகும் என்று அதில் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரியங்கா காந்தி தனது வலைதளத்தில் 7 மாநிலங்களில் உள்ள 13 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு நாட்டு மக்கள் அமோக ஆதரவு தெரிவித்துள்ளனர். தேவபூமி, இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மக்கள் காங்கிரஸ் மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வெற்றி பெற்ற காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 100 வருடங்கள் பின்னோக்கி 100 வருடங்கள் முன்னோக்கி திசை திருப்பும் அரசியலால் நாட்டுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். நிகழ்காலத்தை மேம்படுத்தும் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான தெளிவான வரைபடத்தை தயாரிக்கும் நேர்மறையான அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள். இளம் இந்தியாவின் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று அதில் பிரியங்கா காந்தி பதிவிட்டுள்ளார். பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு 1003 ஆய்வு கட்டுரைகள் வரப்பெற்றுள்ளன என்று அமைச்சர் பி.கே. சேகர் பாபு தெரிவித்துள்ளார். பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு 1003 ஆய்வு கட்டுரைகள் வரப்பெற்றுள்ளன என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு கூறினார். பழனியில் நடைபெற உள்ள அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு முன்னேற்பாடு பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நேற்று அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்தும் முன்னேற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுரை வழங்கினார். இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், ஹாங்காங், லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் இருந்து 1003 ஆய்வு கட்டுரைகள் வரப்பெற்றுள்ளன. இந்த ஆய்வு கட்டுரைகளை இதற்கென அமைக்கப்பட்டுள்ள குழு பரிசீலித்து தகுதி வாய்ந்த கட்டுரைகளை தேர்வு செய்து ஆய்வு மலர்களில் இடம்பெற செய்ய வேண்டும். மாநாட்டின் அனைத்து அரங்குகளும் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளோடு கண்காட்சி அரங்கானது முருக பக்தர்கள் வியந்து போற்றும் வகையிலும் சிறப்பாக வடிவமைத்திட வேண்டும் என்றும் அறிவுரைகள் வழங்கினார். இக்கூட்டத்தில் சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை செயலாளர் சந்திரமோகன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் முரளிதரன்,
மாநாட்டின் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் திரு கைலாய பரம்பரை, பேரூர் ஆதீனம், சிரவை ஆதீனம், குமரகுருபர சுவாமிகள், மயிலம் பொம்மர ஆதீனம், சத்தியவேல் முருகனார், சுகிசிவம், தேச மங்கையர் கரசி, கூடுதல் ஆணையர்கள் சங்கர், திருமகள், ஹரிப்பிரியா, தலைமை பொறியாளர் பெரியசாமி, இணை ஆணையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி மக்கள் பாமகவிற்கு பாடம் புகட்டியுள்ளனர் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,169 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதனை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக ஆதரவு பெற்ற பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் படு தோல்வி அடைந்திருக்கிறார்கள். சமூக நீதி கொள்கையை அடகு வைத்து பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாமக படு தோல்வி அடைந்திருக்கிறது. விக்கிரவாண்டி மக்கள் பாமகவிற்கு சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். இதன் மூலம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி நல்லாட்சி நடத்தி வருகிற மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை மீது நம்பிக்கை வைத்து அமோக வெற்றியை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். சமீப காலமாக எதிர்க்கட்சிகள் பரப்பி வந்த ஆதாரமற்ற அவதூறு குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கி இடைத்தேர்தல் வெற்றியை வழங்கி இருக்கிறார்கள். கடந்த 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள், ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் தொடர் வெற்றி பெற்று வருகிற திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில் விக்கிரவாண்டி தேர்தல் தீர்ப்பு அமைந்துள்ளது. அதேபோல் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற 13 இடைத்தேர்தல்களில் 11 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டியதைப் போல இடைத்தேர்தலிலும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதை இடைத்தேர்தல் தோல்விகள் உறுதி செய்கின்றன. தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு மக்கள் ஆதரவு அளித்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இனி வருகிற காலங்களில் தமிழகத்திலும் தேசிய அளவிலும் இந்தியா கூட்டணிக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருப்பதை இடைத்தேர்தல் முடிவுகள் உறுதி செய்துள்ளன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திருப்பூரில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செல்வ பெருந்தகை அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை அவர்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் ஆதாரமற்ற பேச்சை பேசிய தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ரயில் நிலையம் முன்பு இளைஞர் காங்கிரஸ் கட்சி மாநகர் மாவட்ட தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பியும் தவறான முறையில் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை பச்சைப்படுத்துகின்ற வகையிலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு தமிழகத்தினுடைய அமைதியை கெடுக்கின்ற வகையிலேயும் ஒரு பட்டியலினுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருமான காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மிக கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசியதற்கு இன்று இளைஞர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலே அமைதியாக இருக்கின்ற
சூழ்நிலையில் அமைதிக்கு உந்தகம் விளைக்கின்ற வகையிலேயும் ஏதாவது அவருடைய தோல்வியை, நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை மாற்றி மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட சொல்லை வேண்டுமானாலும் சொல்லி ஒரு அரசியல் மாற்று திசையை உருவாக்கி அந்த மாற்று திசையினுடைய மூலியமாக தமிழக மக்களை மனநிலைகளை மாற்ற பார்க்கின்றார். அப்படி மாற்ற நினைப்பதற்கு அவரால் முடியாது என்பதை இன்று நடைபெற்று முடிந்திருக்கின்ற விக்கிரவாண்டி தேர்தல் எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கிறது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அவர் பேசியதை வாபஸ் வாங்குகின்ற வரையிலேயும் மன்னிப்பு கோருகின்ற வகையிலேயும் தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தோழர்கள் அமைதியான முறையிலே இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டு இருப்பார்கள் என்பதை மாற்றமில்லை என்பதனை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நன்றி கூறுகின்றோம். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு நியாயமான முறையில் வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகா வழங்க மறுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி அளித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பி.ஆர்.பி. ராதாகிருஷ்ணன் இல்ல திருமண வரவேற்பு விழா திருவாரூர் அருகே பவித்ர மாணிக்கம் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறும். தொடர்ந்து மக்களை சந்தித்து கூட்டணி பொறுப்பாளர்கள் வெற்றிக்காக வலு சேர்ப்போம். தமிழகத்தில் பாஜக கட்சி வளர்ச்சி என்பது அதிகரித்து வருகிறது. காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு நியாயமான முறையில் வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு வழங்க மறுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றார். தமிழகத்தினுடைய நியாயமான உரிமையை காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு தொடர்ந்து எதிர்ப்பதை ஒருபோதும் இனிமேல் அனுமதிக்க முடியாது. எனவே தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நியாயமான பங்கீட்டை அவர்கள் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே கண்டிப்போடு குறிப்பிட விரும்புகிறேன். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் சிறுவாணி அணை நீர்மட்டம் 30 அடியாக உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு அணை நிரம்ப வாய்ப்பு உள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் மன்னார்காடு அருகே அடர்ந்த வனப்பகுதியில் சிறுவாணி அணை உள்ளது. 50 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் கோவை மாநகர் பகுதிக்கு குடிநீர் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தினமும் 10 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்க முடியும். ஆனால் அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் அணையில் இருந்து எடுக்கப்படும் குடிநீர் அளவு குறைந்துள்ளது. இந்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்வதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 30 அடியை தாண்டியுள்ளது. நேற்று நிலவரப்படி அணையில் 7 சென்டிமீட்டர் மழையும் அடிவாரத்தில் 17 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவுகளை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறும்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அணையில் இருந்து 5 கோடி 70 லட்சம் லிட்டர் குடிநீர் எடுக்கப்பட்டுள்ளது. அதில் 5 கோடி லிட்டர் குடிநீர் கோவை மாநகர பகுதிக்கு விநியோகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அணை பகுதியில் மழை பெய்து வருவதால் இந்த ஆண்டு அணை நிரம்ப வாய்ப்பு உள்ளது என்கின்றனர். தமிழக காங்கிரஸ் தலைவரை பற்றி அவதூறாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தர்மபுரி மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி அவதூறு பரப்பும் பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தர்மபுரி மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் தொலைபேசி நிலையம் முன்பு மாவட்ட தலைவர் காளியம்மாள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தீர்ந்தாராமன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அண்ணாமலையை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோவையில் சாதி படுகொலைகளுக்கு எதிராக தமிழக அரசு புதிய சட்டத்தை இயற்ற கோரி சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சிவானந்தா காலனி பகுதியில் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அவர், தற்போதைய திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் இணைந்து திராவிட ஆட்சியை ஆதரித்து தமிழகத்தில் வெற்றி அடைய செய்தது. ஆனால் ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் ஆகியும் இது குறித்த எந்த அறிவிப்புகளையும் வெளியிடாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. தமிழக அரசு ஆட்சி அமைக்கும் முன்னர் கூறியது போல் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சியினர் இணைந்து சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தங்களது கண்டனங்களை கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பலமான எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி அமைத்ததால் தமிழக முதலமைச்சருக்கு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கண்டி பாராளுமன்ற உறுப்பினர் ராவூப் ஹக்கீம் திருச்சி விமான நிலையத்தில் அளித்த பேட்டியில், ஊருக்கு பிறகு தமிழ்நாடு மேம்பட்டுள்ளதா இல்லையா, அவர்களுக்கு ஒரு குரலாக நாங்கள் இருக்க முடியுமே தவிர இலங்கை தமிழர்களின் ஏர்வாடி வாழ்வாதாரத்திற்கு எங்களால் எந்த உதவியும் செய்ய இயலாது. மத்திய அரசு சார்பாக $4000 மில்லியன் உதவி செய்தது எங்களால் மறக்க முடியாது. இந்தியாவிற்கு என்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்று அவர் கூறினார். 3வது முறையாக மோடி அரசு அமைந்திருந்தாலும் பலமான எதிர்க்கட்சி அமைந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டணியாக இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் பலமாக அமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது. எல்லோருக்கும் தனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார். 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு பொறுப்பேற்றிருக்காரு. அது குறித்து உங்களோட கருத்து? இந்திய ஜனநாயகம் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதுதான். நாங்கள் யார் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதை விடவும் இந்திய ஜனநாயகம் இந்த உலகிலேயே ஆக கூடுதலான மக்கள் வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல். அதிலே பாரிய அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாமல் பல கட்டங்களாக நடந்த தேர்தலில் வெற்றி மீண்டும் மோடி அரசுக்கு கிடைத்திருந்தாலும் ஒரு பலமான எதிர்க்கட்சியும் அமைந்திருக்கிறது என்பது ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம். அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான பல கட்சிகளான கூட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. சகல ஆசனங்களையும் வென்றெடுத்தது என்பது ஒரு பெரிய சாதனை என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். 2 பெண்களை கொடூரமாக கொலை செய்த கொலையாளிக்கு 226 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அமெரிக்கா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தை சேர்ந்தவர் பிரையன் ஸ்டீவன் ஸ்மித். கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவருடைய செல்போனை பெண் ஒருவர் திருடினார். ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் இது தொடர்பாக போலீசில் எந்த புகாரும் அளிக்கவில்லை. இதனிடையே செல்போனை திருடிய பெண் அதில் இருந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை கண்டு அதிர்ந்து போனார். அதில் ஒரு வீடியோவில் ஸ்டீவன் ஸ்மித் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்த காட்சிகள் இருந்தன. அது மட்டும் இன்றி கொலை செய்வதற்கு முன்பு அந்த பெண்ணை அவர் பாலியல் ரீதியில் துன்புறுத்திய வீடியோ மற்றும் புகைப்படங்களும் செல்போனில் இருந்தன. இதனை அடுத்து அந்த பெண் ஸ்டீவன் ஸ்மித்திடம் இருந்து திருடிய செல்போனை போலீசிடம் ஒப்படைத்து அதில் உள்ள வீடியோ மற்றும் புகைப்படங்கள் குறித்து கூறினார். கொலை தொடர்பான வீடியோக்களை போலீசார் ஆய்வு செய்ததில் செல்போன் திருடு போவதற்கு சில நாட்களுக்கு முன்னர்தான் ஸ்டீவன் ஸ்மித் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஸ்டீவன் ஸ்மித்தை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அப்போது அலஸ்காவை சேர்ந்த கேத்லின் ஹென்றி என்ற பெண்ணை கடத்தி ஹோட்டல் அறையில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். அது மட்டும் இன்றி ஏற்கனவே கடந்த 2018 வெரோனிகா ஆபுச்சுக் என்ற பெண்ணை கொலை செய்ததாக கூறி போலீசாரை அதிர வைத்தார். இது பற்றி அவர் போலீசாரிடம் கூறுகையில், வீடு இல்லாமல் வீதியில் தங்கியிருந்த வெரோனிகாவை மது மற்றும் உணவு கொடுப்பதாக கூறி தனது வீட்டுக்கு அழைத்து சென்றதாகவும் பின்னர் அவரை குளிக்க சொன்னதாகவும் அவர் மறுத்துவிட்டார் என்றும் அதனால் கோபமுற்று அவரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டேன் என்று கூறினார்.
ஸ்டீவன் ஸ்மித்தின் இந்த பரபரப்பு வாக்குமூலம் அலாஸ்கா மட்டும் இன்றி அமெரிக்கா முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வீடு இல்லாமல் வீதிகளில் வசிக்கும் பெண்கள் தங்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியதுடன் ஸ்டீவன் ஸ்மித்திற்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி போராட்டங்களை முன்னெடுத்தனர். பல தரப்பினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். 5 ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில் ஸ்டீவன் ஸ்மித்தை குற்றவாளி என கடந்த பிப்ரவரி மாதம் கோர்ட் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் ஸ்டீவன் ஸ்மித்திற்கான தண்டனை விவரம் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இரட்டை கொலை வழக்கில் அவருக்கு 226 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். தீர்ப்பை கேட்பதற்காக கோர்ட்டுக்கு வந்திருந்த கேத்லீன் ஹென்றி மற்றும் வெரோனிகா அபுச்சிக்கின் குடும்பத்தினர் கண்ணீர் சிந்தியபடி ஒருவரை ஒருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம், ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த போலீசார். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி கவலை அளிக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு, பிரதமர் மோடி கண்டனம். முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு 1003 ஆய்வு கட்டுரைகள் வரப்பெற்றுள்ளன. அமைச்சர் PK சேகர் பாபு தகவல். மோடி மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. இடைத்தேர்தல் வெற்றி குறித்து கார்கே கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.